மெலாஸ்மா ப்ராப்ளம்க்கு என்னென்ன ஃபுட் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டா இதோடைய ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு அந்த ஸ்கின் டோன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஆரஞ்சஸ் எடுத்துக்கலாம், ஸ்ட்ராபெரிஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம், பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கலாம், சிகப்பு மாதுளம்பழம் அது வந்து நல்லா பார்த்து கெமிக்கல் இல்லாத வெரைட்டியா வாங்கிக்கலாம். அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை அதுல வந்து அடிக்கடி பொரியல் பண்ணி சாப்பிடுறது, ரசம் சாதத்தோட சாப்பிடணும், அப்பதான் கீரை ஜீரணம் ஆகும். அப்புறம் அதே மாதிரி மஞ்சள் பூசணி அதுவும் ரசம் சாதம் இல்ல மோர் சாதத்தோட சாப்பிடணும். நிறைய மோர் சாதம் பழைய சாதம் சாப்பிடுங்க. கேப்சிகம் அதாவது ரெட் கேப்சிகம் இல்ல நார்மல் கேப்சிகம் அதிகமா யூஸ் பண்ணுங்க. டைஜஷன் பவர் அதிகப்படுத்தும். அப்புறம் அந்த ஸ்கின்னுக்கு தேவையான வாட்டர் சப்ளிமெண்ட் கிடைக்கிறதுக்கு குக்கும்பர், அப்புறம் ரோஜா இதழ் அதாவது பட்ரோஜால பச்சையா மிக்சில போட்டு அடிச்சு அதோட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் கொதிக்க வச்சு தேன் கலந்து சாப்பிடலாம். இல்ல குல்கந்த் வாங்கி தினமும் 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் சாப்பிடலாம். சோ இந்த ஃபுட்ஸ் எல்லாம்